ஜெபம் செய்வோம். எங்களை அன்பின் தகப்பனே நம்ம நன்றியோடு துதிக்கிறோம். இந்த கிருபையின் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உங்களுடைய தயவும் உடைய கிருபையும் அவளோடு கூட இருந்து இந்நாள் வரைக்கும் அவருடைய பாதுகாத்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா, பரிபூர்ண சுகத்தையும் பரிபூர்ண கிருபையும் தந்து தொடர்ந்து அவர்களை வழிநடத்தும். எல்லா சந்தோஷ சமாதானத்தினால் நிறைந்து வாழ உதவி செய்யுங்க தாம். அவருடைய சமாதான குறைவுகள் எல்லாம் நீங்கி போகட்டும். பூரண சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு செய்திகளை கேட்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவை நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். இன்னைக்கு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. 1-2. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. ஆமென். சுவிசேஷம், அந்த சுவிசேஷம் நான் உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். அதை நீங்கள் என்ன செய்யணும்? கை கொண்டிருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. என்ன சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? கை கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு கை கொள்றோமோ அதான், அல்லது நம்முடைய விசுவாசம் வீணாய் இருக்கும் அப்படின்னு சொல்ற. 3-5 வாசிங்க. 3-5. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். ஆமென். அப்போ கிறிஸ்துவானவர் வேத வாக்கியம் நமது பாவங்களுக்காக மரித்து, நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இதுதான் சுவிசேஷம். இதை யார் விசுவாசித்து அதை கை கொண்டு நடக்கிறானோ அவன் என்ன செய்யறான்? ரட்சிக்கப்படுகிறான். ஆண்டவர் என்னுடைய பாவத்துக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்ற விசுவாசம் தான் அடிப்படையான விசுவாசம். இந்த விசுவாசம் இருந்தாதான் ரட்சிக்கப்பட முடியும். 9-10 வாசிங்க. 9-10. நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாயிருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரம் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஆமென். அவர் எல்லாரிலும் சிறியவன் சொல்றாரு. அதுலயும் நான் சபையை துன்பப்படுத்தினால அப்போஸ்தலன் சொல்றதுக்கே தகுதி கிடையாது, ஆனாலும் நான் தேவ கிருபையினாலே இருக்கிறேன். நம்ம எல்லாரும் இருப்பதே அதுதான், தேவ கிருபையினால் தான் நான் வாழ்ந்து வருகிறோம். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரையும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். எதுக்காக கிருபை கொடுக்கப்படுகிறது என்று சொல்லும்போது, எதுக்காகனா அவருக்காக பிரயாசப்படுவதற்கு தான் ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். கிருபை வரங்களை கொடுத்திருக்கிறார். கிருபையின் அழைப்பை கொடுத்திருக்கிறார். அழைப்பு என்பது வேறு, வரங்கள் என்பது வேறு. அதாவது எல்லாரையும் ஒருத்தரை சுவிசேஷகராக அழைத்திருக்கிறார். சிலரை போதகராக, சிலரை அப்போஸ்தலர்களாக, சிலரை தீர்க்கதரிசிகளாக இப்படி அழைத்திருக்கிறார். இன்னும் பற்பல அழைப்புகள் இருக்கிறது என்று சொல்லலாம். நம்ம கொரிந்தியர் நிருபத்துல இந்த முன்னாடி 14ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்திலாம் பார்த்தோம். அப்போ ஏதோ ஒரு அழைப்பை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் வரம் உண்டு, எல்லாருக்கும் அழைப்பு உண்டு. இப்போ எது என்னுடைய அழைப்புன்னு தெரிஞ்சு எனக்கு கொடுக்கப்பட்ட வரம் எது என்று சொல்லி அதை நாம் என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். ஒரு முஸ்லிம் நாட்டுல
ஆறாவது படிக்கும்போது 6 வயசுல ஒரு 45 வயது உள்ளவருக்கு 4வது மனைவியாக அவர் நியமிக்கப்பட்டார். இந்த பெண்ணுடைய மனசு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அவள் வளர்ந்து வர வர அவளுக்கு சொல்லப்பட்டதெல்லாம் நீ ஒரு மனைவியாக போகிறாய், பிள்ளை பெற போகிறாய்ங்கிறது தான். வேற எந்த கனவும் கிடையாது. படிப்போ மற்ற எதுவுமே கிடையாது. கடைசியில அவளுக்கு திருமணம் பண்ணி கொடுத்து அந்த 15, 16 வயசு எல்லாம் இருக்கும்போது திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா அந்த வீட்டெல்லாம் மற்ற 3 மனைவிகளும் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. இந்த பொண்ணு இளைவலா இருக்கனால வீட்டை சுத்தம் பண்றது, கிச்சன் வேலை எல்லாம் இதுதான் செய்யணும். தவறா செய்தா கிண்டல் பண்றது, அடி விழுறது இதெல்லாம் இருக்கு. ஒரு நாள் ரொம்ப அதிகமா கணவன் அடித்து விட்டான். அந்த ஏதோ ஒரு சாவுக்காக அந்த 3 மனைவிகள் அவர் எல்லாரும் போயிட்டாங்க. இது மட்டும் தனியா இருக்கும்போது செத்து போயலான்னு சொல்லி ஒரு கத்தி எடுத்து தன்னுடைய கைகளை கிழித்து இதெல்லாம் சுட்டி எப்படியா செத்துடலான்ட்டு கிழிச்சு. அந்த நேரத்துல யாரோ பக்கத்துல வந்து உட்கார்ந்தான். யாருன்னா இயேசு கிறிஸ்து. அவர் சொன்னார், நான் உனக்கு உன்னை காப்பாற்றுகிறேன். எதற்காகன்னு சொன்னா நீ பட்ட பாடுகளை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கருவியாக நாம் பயன்படுத்தும். அநேகருடைய ரட்சிப்புக்காக நாம் பயன்படுத்த போறோம். இந்த லாங்குவேஜ் எல்லாம் அவளுக்கு அதிகமா புரியலனாலும் இதான் நடக்குது. நீ தயாராயிரு, நாளைக்கு உன்னை காப்பாற்ற ஒருத்தர் வருவாங்கன்னு சொல்லி அதே போல காப்பாற்றி கொண்டு போனார். எதுக்காக அந்த பெண்ணை காப்பாத்தினாங்கன்னா மற்றவங்களுக்கு நீ என்னென்னலாம் பாடுபட்டு அனுபவித்தாயோ, சித்திரவதைப்படுத்தாயோ அதை மற்றவங்களுக்கு ஆறுதலா இருக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன தெரியும். இப்போ ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் பலவித பாடுகள், ஏமாற்றங்கள், வழியிலிருந்து அழைச்சிட்டு வந்திருக்காரு. அந்த இருள்ல இருந்து நம்மளை கொண்டு வந்திருக்காரு. இன்றைக்கு நாம் வெளிச்சத்துக்கு வந்த நாம் அந்த இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு என்ன செய்யணும்? ஆறுதல் சொல்பவர்களாக, நம்முடைய அன்பை, இரக்கத்தை காட்டுபவர்களாக நம்ம என்ன செய்யணும்? மாறணும். அந்த கிருபை நான் விருதாவாக்கவில்லை, மற்ற எல்லாரை பார்க்கலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் அப்படி சொல்ல. என்ன விதமா பிரயாசப்படுறோம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு விதத்துல ஒரு டிராக்ஸ் கொடுக்கறதோ அல்லது சின்ன பைபிள் கொடுக்கறதோ ஏதோ ஒன்று காரியத்துல அல்லது ரொம்ப கவலையா இருக்கும் விசிட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்றதோ ஏதோ ஒரு காரியத்துல நம்ம பிரயாசப்படணும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மை உயிரோடு வைத்திருக்கு. ஒருத்தன் குடும்பத்தை பிரதானமா நினைச்சா அவன் அல்ல, எனக்கு தகுதி உள்ளவன் அல்லன்னு தான் ஆண்டவர் சொல்றார். நிறைய காரியங்கள குடும்பம் 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 நினைச்சே என்ன செய்யறோம்? நம்ம கவலைப்பட்டோம். குடும்பத்தை பற்றி எந்த அளவுக்கு அக்கறை இல்லாம நம்ம குடும்பத்தை கவனிக்க வேண்டியது அவசியம். என்னெல்லாம் செய்யணுமோ கணவருக்கு, பிள்ளைகளுக்கு, குடும்பத்தில் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் செய்யணும். ஆனா அதையே ஒரு பெரிய பேடனா வைக்காதபடி ஆண்டவர் என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு. அப்போ அவரை என் நுகத்தை நம்ம ஏத்துக்கணும், அவருடைய பாரத்தை. சில நேரங்கள்ல எனக்கு சந்தேகமா இருக்கு சொல்லுவது, ஆண்டவர் அழுது கொண்டே என்கிட்ட மகனே என்னுடைய ஊழியத்தை செய் அப்படின்னு சொல்லிலாம் சொல்லியிருக்காரு. பலர் சொல்லும் போது ஆச்சரியமா இருக்கு, ஆண்டவர் இன்னும் அழுது கொண்டிருக்கிறாரா அப்படின்னு. இப்போ நம்ம பிரயாசம் ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு சின்ன அளவுல முயற்சி பண்ணுங்க. ஆண்டவரே நான் எப்படியாவது பிரயோஜனமுள்ள பாத்திரமா இருக்கணும் அப்படின்னு. உலக கவலைகள், உலக பிரச்சனை எல்லாம் எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்கணும். நம்முடைய பிள்ளைகள், குடும்பம் எல்லாத்தையும் அவர் கேர் பண்ணிடுவார். அவர் சொல்றாரு, ஒரு கழுகு செட்டையின் மேல் சுமக்கிறது போல நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன் அப்படின்ற. அப்படி சுமக்கிறார். அது எதுக்காக நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவருக்காக நம்ம பிரயாசப்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து 12-14 வாசிங்க. 12-14. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்கிற மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை. பொதுவாக பாத்தீங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு டாபிக் வச்சுதான் எழுதியிருக்காரு. அது அந்த கொரிந்திய மக்களுக்கு என்ன சந்தேகம் வந்ததோ, அந்த சபைகள் என்ன பிரச்சனை உண்டாச்சோ அதை வச்சுதான் எழுதியிருக்கிறார். இதுல பாத்தீங்கன்னா அவங்க உயிர்த்தெழுதலை பத்தி அவங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு. அதனாலதான் இதுல நிறைய வசனங்கள் உயிர்த்தெழுதலை பத்தியே இருக்கும். அப்போ கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தார். இப்போ மரித்தோர் உயிர்த்தெழுதல் கிடையாது நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா மாடல் நமக்கு அவர் தான். அவர் மாதிரியாக மரித்து உயிரோடு எழுந்து விட்டார்.
இப்படி மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கலன்னு சொல்லல. மரித்தோர் உயிர்த்தல் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை என்றுதானே அப்படின்ற. அப்ப கிறிஸ்து எழுந்தா 14 வசனத்துல கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்பவர்களாய் காணப்படுவோமே. இப்போ கிறிஸ்து எழாவிட்டால் என்னதுலாம் எல்லாமே வேஸ்ட். பிரசங்கமும் வேஸ்ட், விசுவாசமும் வேஸ்ட். ஆனா கிறிஸ்து எழுந்தார் என்பதற்கு உதாரணமா இதெல்லாம் சொல்றாரு அவர். 16 வசனம் பாருங்களா, மருத்துவ உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அப்புறம் பாவம் நீக்கப்பட்டிருக்கவே செய்யாது. உயிர்த்தெழுந்ததுனால இன்றைக்கு அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். அதனால பாவத்துக்கு நாம என்ன செய்திருக்கிறோம்? மரித்திருக்கிறோம், அல்லது பாவத்தை நாம ஜெயித்து இருக்கிறோம். 16-17 கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. இதுக்கு முன்னால கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களும் அவர் உயிர்த்தெழாவிட்டால் அவங்க கெட்டு போயிருப்பாங்க. அவங்க ஜாலியா அந்த உலகத்துல எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போயிருக்கலாம். நான் அவருக்காக வாழ்ந்து பல பாடுகளை பட்டு கஷ்டங்களை அனுபவித்து ஒடுக்கப்பட்டு நீதியாய் வாழ்ந்து அவர்கள் மரித்தார்கள். அது வேஸ்டா போயிருக்குமே அப்படின்ற. இம்மைக்காக மாத்திரம் நம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். இந்த உலகத்துக்காக மட்டும் நம்ம இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினா நம்ம தான் யாரு? பரிதபிக்கப்படத்தக்கவர், பரிதாபத்துக்குரியவர்கள். அதுக்காக அவரை பின்பற்றல. கிறிஸ்துவோ 20ஆம் வசனம், கிறிஸ்துவோ மரித்தோழ்ந்து எழுந்து நித்திரை அடைந்தோள் முதல் பலன் ஆனார். அவர் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். உயிரோடு எழுந்து மரித்தோழ்ந்து உயிர்த்தெழுந்து அவர் தான் முதல் பலனாக மாறினார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. எப்படி மனிதனால் தான் மரணம் உண்டாச்சு. இன்னைக்கு ஆதாம் ஏவாள் பாவம் செய்யணும்னா மரணம் வந்திருக்காது. இது சாப்பிடறனால சாகவே சாவாயின்னு சொன்னாங்க. சாகவே சாவாயின்னா உடல் மறிக்கிறது இல்ல, ஆத்மா மறிக்கிறது, தேவனை விட்டு பிரிக்கப்படுறது. அந்த மரணம் ஏற்பட்டது. மனிதனால் தான் மரணம் ஏற்பட்டுச்சு. அதனால இயேசு கிறிஸ்துவால் என்ன, மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவால் என்ன உண்டாயிற்று? உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. 22 ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படும். எப்படி ஆதாமுக்குள்ள மறித்தாங்களோ அப்படியே கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் என்ன செய்வார்கள்? உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படும். ஒரு வரிசை, இதை குறித்து டேக்ஸ் என்கிற பைபிள்ல ஸ்டடியில நான் பார்க்கும்போது அவர் என்ன எழுதுறாருன்னா, மத்தேயு 27ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் போது பல பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்து எருசலேமிலே என்ன செய்யப்பட்டார்கள்? காணப்பட்டார்கள். அது ஒரு உயிர்த்தெழுது. இரண்டாவதாக யோவான் 14ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, எங்களுக்கு நான் உங்களை என்ன செய்வேன், என்னுடைய பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் உங்களை என்ன செய்வாங்க? அழைத்து செல்வேன்ற. அது ஒரு செகண்ட் ரிசரக்ஷன். பிறகு அந்த ரெவலேஷன் வெளிப்படுத்தின விஷயத்துல 7ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து 8 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா யூதர்கள் ரட்சிக்கப்படுறான். அது அந்த உபத்திரவ காலத்துல அதுல 1,44,000 பேர் உயிரோடு என்ன செய்யப்படுறாங்க? எடுத்துக்கொள்ளப்படுகிறார். 4ஆவதாக வெளிப்படுத்தல 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இருக்குது. அதுல ஒரு வசனம், அந்த வசனத்தை மட்டும் நீங்க வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 6:9. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சிகளின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். இங்க அப்போ அந்த உபத்திரவ காலத்திலையும் தேவ வசனத்தை தைரியமாக சொன்னார்கள், சாட்சியாக வாழ்ந்தார்கள், அதுக்காக கொல்லப்பட்டார்கள். அவருடைய ஆத்மாலாம் எங்க இருக்கு? பலிபீடத்தின் கீழே அங்க பாக்குறோம். இது ஒரு உயிர்த்தெழுதல். அப்ப அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர்கள் பரிசுத்தமும் சத்தியம் உள்ள ஆண்டவரை தேவரீர் பூமியின் மேல்
குழி இருக்கிற இடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பதற்கு மகா சத்தமாய் கூப்பிட்டார். எப்போ பழி வாங்குவீர் கேட்கிறான். இப்ப என்ன சொல்றாரு, அவங்களுக்கு வெள்ளை ஆங்கிகள் கொடுக்கப்பட்டு உங்களை போல கொலை செய்யப்பட போறலாம் உங்களுடைய உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரனின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும். அப்போ இன்னொரு காலம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் பேர் சாக வேண்டியிருக்கு. இப்படி இரத்த சாட்சி எல்லாம் மறிக்கணும். இப்போ அவங்க அடுத்தது வரணும், அது வரைக்கும் நீங்க அமைதியா இருங்கன்னு சொல்றது. இப்போ இப்படியாக ஒரு இருக்கு. கடைசியாக 2 சாட்சிகள் வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் ஆண்டவரை சொல்லுவாங்க. அவங்கள எல்லாரும் பார்த்து பயப்படுவாங்க. கடைசியில் அவங்களே என்ன செய்வாங்க, மிருகம் வந்து அவங்களையும் கொண்டு போட்டுரும். பெரிய அற்புத அடையாளங்கள்லாம் செய்வாங்க. அவங்க என்ன செய்வாங்க, 3 நாளுக்கு பிறகு அப்படியே அவங்க சடலங்கள் அங்கேயே கிடக்கும் எருசலேம்ல. உலகத்தில் உள்ள எல்லாரும் ஒருவேளை டிவிலையோ இதுலையோ அதை பார்ப்பாங்க. அவங்க 3 நாளுக்கு பிறகு என்ன செய்ய உயிரோடு எழுந்துப்பாங்க. இப்படி ஒவ்வொரு விதமான ரிசரக்ஷன் இருக்கு, உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்று சொல்லுறோம். அதுதான் இந்த வசனம் கூறுகிறது. அவனவன் தன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடைய உயிர்ப்பிக்கப்படுவார். அதுக்கு பிறகு அவர் வரும்போது மற்றவங்க எல்லாம் உயிர்ப்பிக்கப்படும். 24ஆம் வசனம், அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாயிருப்பதற்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கு போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. அதாவது இயேசு கிறிஸ்துடைய தான் என்ன செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய வேலை என்னன்னு சொன்னா, எல்லா அதிகாரத்தையும் வல்லமைகளையும் உரிந்து கொண்டு இந்த ராஜ்யத்தை என்ன செய்வார், பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பு கொடுப்பார். அதுதான் இப்போ இயேசு கிறிஸ்து செய்து கொண்டிருக்கிறார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டும். அது வரைக்கும் அவருடைய ஆளுகை. எல்லா சத்துருக்களையும் ஒழித்து, அந்தி கிறிஸ்து கள்ளத்தீர்க்கதரிசி அவனை ஒழித்து அவனை பிடித்து நரகத்தில் தள்ளி கடைசியாக சாத்தானையும் என்ன செய்யறாரு, அவர் தள்ளுகிறார். அது வரைக்கும் அவர் ஆளுகை செய்து என்ன செய்யல, பிதாவுக்கு என்ன செய்யல, சகலத்தையும் ஒப்பு கொடுக்கிறார். 27, 28 வாசிங்க. 27, 28. சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லியிருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். எவ்வளவு உங்களுக்கு புரியும் தெரியல. அதாவது சகலத்தையும் அவருக்கு பாதங்கள் கீழ்ப்படுத்தினார்னாலும் பிதாவாகிய தேவன் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கவில்லை. சகலத்தையும் அவர் கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை அப்படின்றது. இயேசு கிறிஸ்து சகலத்தையும் அவர் கீழ்ப்படுத்தினார். ஆனா அவருக்கு அதிகாரம் கொடுத்த பிதாவாகிய தேவன் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கவில்லை. சகலமும் அவர் கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். இப்போ இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்பட்டிருப்பார். பிதா அவருக்கு கீழ்ப்பட்டிருக்க மாட்டாருங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். சகலமும் அவர் கீழ்ப்பட்டிருக்கிறதின் போது தேவனே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவர், அதான் பிதாவானவர், அவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். இயேசு கிறிஸ்து அவருக்கு கீழ்ப்பட்டவர், பிதாவுக்கு கீழ்ப்பட்டிருப்பார் சொல்லப்படும். 29 வாசிங்க. மேலும் மரித்தோர் உயிர் தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள்? நாங்களும் ஏன் எந்நேரமும் சொல்லுகிறேன். அதாவது மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெற ஒரு இது, அதாவது மரித்து செத்து போயிட்டாங்கன்னா அவங்க இப்ப என்ன பரலோகத்துக்கு போனங்கிறதுக்காக அவங்களுக்காக யாராவது என்ன செய்யறது, ஞானஸ்நானம் பெறுகிற ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அதாவது நான் ஒரு தெற்கு பொய்யநல்லூருங்கிறதுல என் தங்கச்சி வீட்டுல நான் இருந்தேன் முதல்ல ரட்சிக்கப்படுற வேலையில. அப்போ எனக்கு ஒரு சர்ச்சில் இன்சார்ஜ் கொடுத்துருந்தாங்க, உபதேசியார் மாதிரி. இந்த பாஸ்ட் மாசத்துக்கு ஒரு தடவை வருவாரு கம்யூனியன்லாம் கொடுக்கறதுக்கு. மற்ற நாட்கள் நான் நடத்துவேன், யாராவது செய்திக்கெல்லாம் வருவாங்க, அப்படி இருக்கு. அப்போ ஒருத்தர் ஒரு குழந்தை இறந்து போச்சு.
ஒருத்தர் வந்து இந்த குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும் அப்படின்னு. அது எப்படி கொடுக்க முடியும் இறந்து போன குழந்தைக்குன்னு? அப்போ அவர் சொன்னது இதே மாதிரி நாங்களாம் முன்னால கொடுத்துருக்குறோம், பைபிள்ல வசனம் இருக்கு அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகுதான் நான் தெரிஞ்சுட்டேன் இந்த வசனத்தை தான். இப்ப இதே மாதிரி ஒரு பழக்கம் இருந்திருக்குது. செத்து போயிட்டாங்கன்னா அவங்க பரலோகம் போக மாட்டாங்களே, குழந்தை போவாதேங்கிறதுக்காக அவங்களுக்காக என்ன செய்யறது, ஒரு யாரோ ஒருத்தர் ஞானஸ்நானம் எடுக்கு. அதுதான் சொல்றாரு. ஏன் அப்படி எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உயிர் கட்டாயம் என்ன உண்டு, உயிரிழத்தெழுதல் என்பது உண்டு. அதனாலதான் அந்த நம்பிக்கையில தான் அவங்க என்ன செய்யறாங்க, இந்த மரித்து போனவருக்காக என்ன செய்யறாங்க, அவர் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்பதற்காக ஞானஸ்நானம் பெறுகிறார்கள் என்ற ஒரு சத்தியத்தை அங்கே அவர் கூறுகிறார். முப்பதுல இருந்து வாசிங்க, 30 நாங்களும் ஏன் எந்நேரமும் நாச மோசத்திற்கு ஏதுவாய் இருக்கிறோம். நான் அனுதினமும் சாகிறேன். அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன். நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடினாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர் தளாவிட்டால் புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. ஆமேன். ஏன் எங்களுக்கு இந்த பாடுகள் உபத்திரங்கள் எல்லாம்? நான் அனுதினமும் சாகிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த சாகிற வேலைக்கு அவருக்கு பிரச்சனைகள், வேதனைகள். எபேசுவிலே துஷ்ட மிருகங்களோட போராடினேன் என்று மனுஷர் வழக்கமா சொல்லுவது. மிருகங்களோடு போராடல, மிருகம் போன்ற மனிதர்களோடு அவருக்கு போராட்டம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, மருத்துவர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாம். நல்லா சாப்பிட்டு குடிச்சு என்னைக்கா சாவ வரும்போது சாவோம் அப்படி இருந்திருக்கலாமே. ஏன் இப்படிலாம் நான் படணும், இந்த போராட்டங்கள்லாம் ஏன் படணும் அப்படின்னா, தேவனு தான் இதுக்காக கட்டாயம் ஒரு நாள் வரப்போகுது, ஒரு உயிர்த்தெழுதல் வரப்போகிறது. நம்ம ஒரு நாள் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்னால் நிற்க போகிறோம், நமக்கு நியாய தீர்ப்பு கிடைக்க போகிறது. அதுக்காக தான் என்ன பண்றோம், இந்த பாடுகளை எல்லாம் படுகிறோம் என்று சொல்லி அவர் சொல்றார். 33 வருஷத்துல 33, 34. மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். ஆமென். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். மோசம் போகாதிருங்கள் சொல்றாரு. இப்போ தேவையில்லாத சம்பாஷணைகள், அரசியல் மற்ற எல்லா காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆர்கியூ பண்ணக்கூடாது. அது நம்முடைய நல்லொழுக்கங்களை கெடுக்கும். அடுத்தது எந்த அளவுக்கு மறுப்பாளரோடு நம்ம பேச்சுக்கள்லாம் இல்லாம இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. அது ஆனா ஆகாத சம்பாஷணைகள், தேவையில்லாத சம்பாஷணைகள் அதெல்லாம் தவிர்க்க வேண்டும். அது ஆபத்துல கொண்டு வந்து விட்டுவிடும். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். ரொம்ப என்ன செய்யணும், விழிப்போடு எச்சரிப்போடு இருந்து என்ன செய்யுங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. சிலர் தேவனை பற்றி அறிவில்லாது இருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுது. தேவனை தெரியாதவங்க எப்படியா வாழ்ந்துட்டு போனோம். நம்ம எப்பவும் இப்படி இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்வான். ஆகில் புத்தியினனே, நீ விதைக்கிற விதையை செத்தாருடைய உயிர்க்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேன்மை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தின் வெறும் விதையை விதைக்கிற. அப்போ ஒரு விதையை விதைக்கிறோம். எப்படி மருத்துவர்களுக்கு சரீரம் எப்படி வரும்னு சொல்லி சொன்னா, ஒரு விதையை விதைச்சா அதுல இருந்து என்ன உண்டாகுது, கோதுமை அல்லது தானியம் விதைச்சா அது என்ன பண்ணுது, ஒரு அழகான மேனி, அதுக்கு ஒரு அழகான தானியம் கோதுமை மணிகள், கோதுமை செடியை கொடுக்குது. அது மாதிரி என்னென்ன விதைகள் போடுறோமோ அதுல இருந்து அதுக்கேற்ற ஒரு செடி நாற்றுகள் உருவாதை நாம் பார்க்கிறோம். நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேன்மை விதையமா கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தை வெறும் விதையை விதைக்கிறார். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படி மேனியை கொடுக்கிறார்.
விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். இப்போ ஆண்டவர் எப்படி அந்த விதைகளுக்கு ஒரு மேனியை கொடுக்கிறாரோ, அதே போல் நாம் மரித்து உயிரோடும் போது நமக்கு என்று ஒரு ஆவிக்குரிய மேனியை என்ன செய்யறாரு? ஒரு உடலை அவர் என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். எல்லா மாம்சம் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனிதனுடைய மாம்சம் வேற, மிருகங்களுடைய மாம்சம் வேற, மச்சங்களுடைய மாம்சம் வேற, பறவைகளுடைய மாம்சம் வேற. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமை வேற, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமை. இப்போ மிருகங்களுடைய உடல் அமைப்புலாம் வேறு. அதே போல வானத்துக்குரிய அந்த சாயல், அந்த உடல் அது உண்டு. பூமிக்குரிய சரீரமும் உண்டு. இப்போ வானத்துக்குரிய சரீரத்தினுடைய மேன்மை வேறு, பூமியில் வாழும் மனிதனுடைய சரீரத்தின் மேன்மை வேறு. எப்படி சூரியனுடைய மகிமை வேறு, சந்திரனுடைய மகிமை வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமை வேற, மகிமையுடைய நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷம். அப்போ எல்லாமே வித்தியாசம். அதே போல மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். எப்படி ஒரு விதையை போட்டா அது அழகான செடியாக வளர்கிறதோ, அதே போல மரித்தவர்களை நாம் அடக்கம் பண்ணும் போது, அவர் உயிர்த்தெழும் போது அவர்களுக்கு வேறு மேனி கிடைக்கிறது. அவர்கள் அழிவில்லாத மேனியை பெறுகிறார்கள். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். இதுவரை கனவீனம் செத்து போனா மிஸ்டர் இவருடைய பாடின்னு சொல்ல மாட்டாங்க. பிரேதம் வந்துட்டா, பாடி வந்துட்டா கேட்பாங்க. அது கனவீனமாக என்ன செய்யப்படுது? பூமியிலே அடக்கம் பண்ணப்படுது. ஆனால் மகிமை உள்ளதாக என்ன செய்யப்படும்? நாம் எழுந்திருக்க போகிறோம். பலவீனமாய் நாம் விதைக்கப்படுவோம், பலம் உள்ளவர்களாய் என்ன செய்வோம்? எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். இந்த உடல் விதைக்கப்படும், ஆனா உயிரோடு எழும்போது அது ஆவிக்குரிய சரீரமாக எழுந்திருக்கும். அந்தபடியே 45 அந்தபடியே முந்தின மனுஷனாகி ஆதாம் ஆத்துமாவானான் என்று எழுதி இருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியாகும். இப்போ ஆதாமிடத்துல அந்த தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதும் போது அவன் ஜீவாத்மாவாக மாறினான். ஆனா பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஒரு ஆவியாக இருக்கிறார். 47ஆம் வசனம், முந்தின மனுஷன் பூமியில் உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். முதல்ல உண்ட ஆண்டாவாம் மண்ணான உருவாக்கப்பட்டான். ஆனா இரண்டாவது மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவோ வானத்திலிருந்து வந்தவர். 48 மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்கள். அந்த மண்ணான மனுஷன் எப்படி இருந்தானோ இந்த மண்ணில் வாழ்ற நாமும் அப்படிப்பட்டவர்கள் தான். வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர். ஆனா இன்றைக்கு நம்ம அந்த வானத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றதுனால நாம என்னவாயிட்டோம்? வானத்துக்குரியவர்கள், பரலோகத்துக்கு உரியவர்களாய் மாறிவிட்டோம். 49வது வசனம் வாசிங்க. 49. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலும் அணிந்து கொள்ளுவோம். சகோதரரே, மண்ணான ஆதாமுடைய உடலை சாயலை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனா அது மாதிரி அது ஒரு நாள் மரிக்கும் போது, உயிரோடு எழும்போது பரலோகத்தில் உள்ள இயேசு கிறிஸ்துவின் சாயலை நம்ம என்ன செய்ய ஒரு நாள் அணிந்து கொள்ளும். சாவு என்பதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு மிக சிறப்பானது. மற்றவருடைய பார்வையில் அது குறைவுள்ளதாய் காணப்படலாம். நமக்கு கூட ஒரு அச்சம் இருக்கலாம் மரிப்பதை குறித்து. ஆனா அதுதான் மேன்மையானது, மகிமையானது. சாவுதான் மேன்மையானது, மகிமையானது. ஏன்னா இந்த மண் உடலை விட்டு நம்ம என்ன செய்யறோம்? விண்ணவருடைய சாயலை நம்ம என்ன செய்ய போறோம்? அணிந்து கொள்ள போகிறோம். 50வது வசனம், 51வது வாசிங்க. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும்
தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த மாம்சமும் ரத்தம், நமக்கு மாம்சமும் ரத்தம் இருக்குது. இது தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது, சுதந்திரிக்க முடியாது. இது அழிவு உள்ளது அழியாமையாகி அந்த பரலோகத்தை என்ன செய்ய முடியாது, சுதந்திரிக்க முடியாது. ஒரு ரகசியம் சொல்கிறாரு, நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்தில, ஒரு இமைப்பொழுதில நாம் எல்லாரும் என்ன ஆயிரும், மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு நிமிஷத்துல, ஒரு நொடியிலே நம்ம எல்லாரும் என்ன ஆயிரும், மறுரூபமாக்கப்படும். உயிரோடு இருக்கிற நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், மறுரூபமாக்கப்படும். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படும். எக்காலம் துணிக்கும், மரித்தவர்கள் இறந்து போனவர்களா என்ன செய்வாங்க, உயிரோடு எழுந்திருப்பார்கள், நாமும் என்ன செய்வோம், மறுரூபமாக்கப்படும். 53:54. அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அழிவுள்ள நம்முடைய சரீரம் அழியாமையை பெற்றுக்கொள்ளும். அழியாத சரீரத்தை உயிரோடு எழும்போது அழிந்து போகிற இந்த சரீரம் அழியாமை, அழிந்து போகாத மறுரூபமான ஒரு சரீரமாக மாறிவிடும். சாவுக்கு ஏதுவாகியது சாவாமையை தரித்துக் கொள்ளும். சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம், என்றைக்குனாலும் எல்லாரும் செத்துதான் ஆகணும். அந்த சாவுக்கு ஏதுவாகி இந்த சரீரம் என்ன, சாவாமை, அதுக்கப்புறம் என்ன கிடையாது, சாவாமை, சாவே கிடையாது. அதை என்ன செய்யும், தரித்துக் கொள்ளும். அழிவுள்ளாதாக இது அழியாமை, சாவுக்கு எதுவாகி இது சாவாமை தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அப்போதான் மரணம் என்ன செய்து ஜெயிக்கப்பட்டது, மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்கிற வார்த்தை நிறைவேறும். அது வரைக்கும் என்னல்ல, மரணம் உண்டு. உலகத்துல எல்லாருக்கும் ஒரு மரணம் நிச்சயமா உண்டு. ஆனா உயிரோடு எழும்போது அந்த மரணம் என்ன செய்யுது, முற்றிலுமா தோற்கடிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. மரணமே உன் கூறி எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. இப்பதான் மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை. மரணமானது என்ன செய்யும், ஒழிந்து போகும். இந்த மரணம் கடைசியில் எங்க தள்ளப்படுது, நரகத்துல தள்ளப்படுகிறது என்று வேதத்துல சொல்லப்படும். மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். இப்போ பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். பாவத்தை வந்ததுனாலதான் எதை கொடுக்கப்பட்டது, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆனா நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர் யாரு, இயேசு கிறிஸ்து. எந்தவித சோதனைகள் நடுவிலும், எந்தவித பாடுகள் நடுவிலும், எந்தவித உபத்திரங்கள் நடுவிலும், எல்லாவித மாம்ச இச்சைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துனாலே நமக்கு என்ன கொடுக்கிறாரு, ஜெயம் கொடுக்கிற தேவன். இப்போ தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய மீட்பினாலே நமக்கு என்ன செய்யறாரு, ரட்சிப்பை கொடுக்கிறார். 58வது வசனம் 58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. பிரியமான கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் ஒன்னாது, வேஸ்ட் கிடையாது. இவ்வளவுலாம் உழைச்சேன், இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டேன், இத்தனைலாம் சொன்னேன், ஆனா அவங்க கேட்கவே இல்லை, கொஞ்சம் கூட ஒருத்தர் ரட்சிக்கப்படல, அப்படிலாம் நம்ம சொல்லலாம். அது வேஸ்டா இருக்காது. நிச்சயமா அதுக்கு ஒரு பலன் உண்டு. ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்கு பின்பாய் இதன் பலனை காண்பாய். அதனால நீங்க உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையில எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களா.
உங்களுடைய கிரியையில பெருகுங்க, சோர்ந்து போய்விடாதீர்கள். உங்கள் கைகளை என்ன செய்யுங்க, திரும்ப நிமிர்த்துங்க, கால்களை திரும்ப நிமிர்த்தி ஆண்டவருக்காக வேலை செய்யுங்க. அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க, கைகள் உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கால்களை முடக்கி ஜெபம் பண்ணுங்க. இவ்வளவு முயற்சி பண்ணி எல்லாம் பேச அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிடாதீங்க. உங்களுடைய பிரயாசம் நிச்சயமா ஒரு நாள் பலன் கொடுக்கும். அதனை உறுதியாக நம்பிக்கையாக இருக்கும்படி நம்ம வேண்டிக் கொள்ளப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிங்க. பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். இந்த தர்ம பணம்னு ஒன்று இருக்கு. நம்ம கொடுக்கிற காணிக்கைகள் அதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இல்லாம தர்ம பணம், பரிசுத்தவான்களுக்காக தர்ம பணம். அதான் எருசலேம், அந்த காலத்துல எருசலேமுள்ள சிலர் தரித்திரத்தில் இருந்தாங்க. சில இடங்கள்ல பார்க்கும்போது அவங்க ஒரு புயல் காற்று வீசினால அங்க என்ன செய்தாங்க, ஒரு பெரிய வறட்சி உண்டாயிட்டு. இப்போ அவங்களுக்கெல்லாம் பணத்தை சேர்த்தது 1-2 கொரிந்தியர்ல அதை பற்றிலாம் வரும். அந்த தர்ம பணம், அதுக்கு பேரு தர்ம பணம் அப்படின்னு சொல்றாரு. தர்ம பணத்தை என்ன செய்யுங்க, இது ஒவ்வொரு வாரமும் சேர்த்து வைங்க. நான் வரும்போது அதை நான் என்ன செய்யறேன், உங்க இடத்துல இருந்து பெற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லி. எட்டாம் வசனம் 9ஆம் வசனம் வாசிங்க. 8-9. ஆகிலும் பெந்தேகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன். ஏனெனில் இயேசு பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். தீமோத்தேயு உங்களிடத்திற்கு வந்தானே. போதுமா? ஆகிலும் பெந்தேகோஸ்தே பண்டிகை வரைக்கும் அப்ப பெந்தேகோஸ்தே பண்டிகை அன்னைக்கு கொண்டாடி இருப்பாங்க. அதெல்லாம் பெந்தேகோஸ்தே பண்டிகை எல்லாம் கொண்டாடுறது கிடையாது. அதுக்குதான் சிறப்பு மதிப்பு கொடுத்து வச்சிருக்காங்க. பெந்தேகோஸ்தே அன்னைக்கு மற்றபடி கிறிஸ்துமஸ் அதெல்லாம் அன்னைக்கு கொண்டாடுறதா தெரியல. உயிர்த்தெழுந்த திருநாள்லாம் நான் பெந்தேகோஸ்தே பண்டிகை கொண்டாடி இருக்காங்க. அது வரைக்கும் நான் எங்க இருப்பேன், எபேசுல இருப்பேன். ஏன் அப்படின்னு சொன்னா, பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. இப்போ எந்த இடத்துல வாய்ப்பு இருக்கிறதோ, எந்த இடத்துல ஊழியம் செய்ய வாய்ப்புகள் திறந்திருக்கிறதோ அந்த இடத்துல செய்யணும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அந்த தென் மாவட்டங்கள்ல அதிகமான கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. நிறைய சபைகள் இருக்கு. அது காரணம் அந்த நாள்ல அந்த மக்கள் என்ன செய்தாங்க, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கீழ்ப்படிய ஆரம்பிச்சாங்க. குறிப்பாக ஒரு சமூகம் அவருக்கு என்ன செய்தது, ஆண்டவருக்காக தங்களுடைய உள்ளங்களை திறந்தது. அதாவது என்ன பண்ணாங்க, எல்லா மிஷினரிகளும் அதுக்காக அனுப்பப்பட்டாங்க. அந்த ஜாதிகாரங்கள் எல்லாம் பார்த்து அவங்கள என்ன பண்ணாங்க, அவங்கள்ட்ட ஊழியத்தை அதிகமா செய்யறாங்க. எங்க நமக்கு வாய்ப்புகள் அதிகமா கிடைக்குதோ, எந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் கிடைக்குதோ, மக்கள் அன்பா வரவேற்கிறாங்களோ அந்த இடத்துல நம்ம ஊழியத்தை, அதுதான் நம்ம ஊழியம் செய்ய வேண்டிய இடம். மூடப்பட்ட கதவுல போய் என்ன செய்ய முட்டிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏற்றுக்கொள்ளாத இடத்துல போய் ஊழியம் செய்யணும் அவசியம் கிடையாது. சொல்றாரு, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள் அப்படின்றாரு. இப்போ எங்க விரிவான ஒரு வாசல் இருக்குதோ, ஒரு ஓப்பனிங் இருக்குதோ, அங்க என்ன இருக்கும், எதிர்ப்பும் அதிகமாக இருக்கும். நெல்லை மாவட்டத்துல முதலூர் என்று ஒரு ஊர் உண்டு. ஏன் முதலூர்னு அதுக்கு பேர் வச்சாங்கன்னா, கிறிஸ்தவர்களுக்கு முதல் உருவாக்கப்பட்ட ஊர். சுதானந்தன் ஒருத்தர் தன்னுடைய பிசினஸ் சம்பந்தமா அந்த ஊர் பக்கத்துல இருந்து தஞ்சாவூர் வந்தார். இங்க இருந்த ஒரு மிஷனரி அவருக்கு ஆண்டவரை அப்படியே ஆண்டவரெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் கையினால் அவர் என்ன பண்ணாரு, ஞானஸ்நானம் பெற்றார். ஞானஸ்நானம் பெற்ற உடனே அவர் சொன்னார், நீ உங்க சொந்த ஊர்ல போய் ஊழியம் செய்ய அப்படின்ட்டு. அங்க போய் ஊழியம் செய்து அவர் சொந்தக்காரங்க எல்லாரையும் என்ன ஆக்கிட்டாரு, ஆண்டவருக்கு சொந்தமா மாத்தினார்.
சொந்தமா மாத்தி நிறைய எதிர்ப்புகள், பயங்கரமான எதிர்ப்பு அவருக்கு. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவங்க எல்லாத்துக்குமே பயங்கரமான எதிர்ப்பு. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, அங்க உள்ள இங்க தஞ்சாவூர்ல இருந்து ஒரு குரூப் இவங்க எல்லாம் கேள்விப்பட்டு என்ன பண்ணாங்க, இங்க இருந்து இங்க போய் ஒரு பெரிய லேண்ட் வாங்கினான். பெரிய ஒரு நிலம் ஒன்றை வாங்கி அதுல யாரு இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் அதுல குடிசை போட்டு குடியிருக்க வச்சான். அவருக்கு சிலம்பம் தெரியும், ஆனால் எல்லாருக்கும் சிலம்பாலாம் கத்து கொடுத்திருந்தார். கத்து கொடுத்து மற்றவங்க தாக்க முடியாதபடி அவங்க பாதுகாத்து அப்படிதான் அவங்க அன்றைக்கு இருந்தாங்க. ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவரை ஒருத்தன் அவருடைய ரட்சிக்கப்பட்டவன் போல வந்து அவரோடு கூட பழகி நல்லா இருந்து தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு அவருக்கு உணவுல விஷத்தை வைத்து அவரை கொண்டு போட்டான். இப்போ ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பு அங்க நடந்துச்சு. ஆனா அங்க எதிர்ப்புகள் அதிகம். கடைசியில இந்த ஊழியக்காரனே கொலை செய்யப்பட்டான். இரத்த சாட்சியாக அவர் மரித்தார். எங்க அதிகமா ஒரு ஊழியம் வாசல் திறந்திருக்கோ அங்க என்ன இருக்கும்? எதிர்ப்புகள் அதிகமாக நிச்சயமா என்ன செய்யும்? இருக்கும் என்பதை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். 13:14 வாசிங்க. 13:14. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவது. கடைசியான ஒரு புத்திமதியை ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். விழித்திருங்கள். இப்பவும் எப்படி இருக்கணும்? ரொம்ப விழித்திருக்கணும். ஏன்னா உங்களுடைய எதிராளியாகிய பிசாசானவன், அவன் நமக்கு எதிராளி. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் ரெஸ்டே எடுக்கிற கிடையாது. ரெஸ்டே எடுக்காம சுத்திட்டே இருப்பான். யாரையாவது தள்ளி விடலாம், யாரையாவது கிறிஸ்தவ விசுவாசம் வந்து என்ன செய்யணும்? வீழ்த்தணுங்கிறதுக்காக சுத்தி கொண்டே இருப்பான். எப்பொழுதும் என்ன செய்யணும்? எச்சரிக்கை. கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தா நம்ம என்ன செய்கிறோம்? ஏமாந்து விடுவோம். விசுவாசத்தில நிலைத்திருங்கள். விசுவாசத்துல உறுதியா இருங்க. சோர்ந்து போயிடாதீங்க. என்ன வந்தாலும் பாட்டெல்லாம் பாடம், என்ன வந்தாலும் நம்புவேன். என்னெல்லாம் உறுதியா இருக்கணும். ஆண்டவரை விட்டு பின்வாங்காதவன். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்மை காப்பாற்றி நடத்த போறவர் இயேசு கிறிஸ்து. எங்களுடைய மிரட்டல்களோ எந்த ஒரு காரியத்துக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமா இருக்கணும். புருஷராய் இருங்கள், ஆண்கள் போல தைரியமா இருங்க அப்படின்னு சொல்றாரு. திடன் கொள்ளுங்கள். திடன் கொண்டு தைரியமா என்ன செய்யணும்? செயல்பட வேண்டும். உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போட செய்யப்பட கடவுள். எதையும் கடமைக்காக செய்யக்கூடாது. கணவனுக்கோ பிள்ளைகளுக்கோ செய்யற காரியங்கள் என் கடமை, சாப்பாடாக்கி போடுறது, இது செய்யறது என் கடமை, துணி துவைக்கிறது என்னுடைய கடமை, அப்புறம் கடமை கிடையாது. அதான் எல்லாத்தையும் ஒரு அன்போடு கூட அவங்களுக்கு பரிமாறுறது, மற்ற எல்லாத்துலையும் என்ன இருக்கணும்? அந்த நேரத்துல வந்து புலம்பிட்டே எனக்கு இவ்வளவு கஷ்டம், அவ்வளவு கஷ்டம், அந்த கஷ்டங்கள்லாம் சொல்லி சாப்பிடும்போது சொன்னா அவருக்கு சாப்பிட்றதுக்கே விருப்பம் இருக்கு. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நம்ம என்ன செய்யணும்? அன்போடு செய்ய வேண்டும். அன்பு கலந்துதான் இருக்கும். அதான் ரொம்ப முக்கியம். எப்படி ஒரு உப்பில்லாத பண்டத்தை சாப்பிடுறது எவ்வளவு கஷ்டமோ அதே மாதிரி அன்பில்லாமல் செய்கிற காரியங்கள் இவ்வளவு கஷ்டம். விருப்பான எந்த காரியத்தை செய்தாலும் அதுல என்ன செய்யணும்? அன்போடு கூட. அன்பு நிறைந்தவர்களாய் என் மேல் நான் செய்ய வேண்டிய காரியம் சந்தோஷமா செய்யணும் அப்படி சொல்லி அன்போடு கூட செய்வதற்கு நம்ம செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டும். 22-24 வாசிங்க. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான என்னுடைய அன்பு உங்கள் எல்லாரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஒருத்தன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் எப்படிப்பட்டவன்? சபிக்கப்பட்டவன். இவ்வளவு பரிதாபம் பாருங்க. எவ்வளவு பணம் இருக்கலாம், இவ்வளவு உயர்ந்த பதவியில இருக்கலாம், வேலையில இருக்கலாம், அரசியல்ல பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா அவன் வந்து இயேசு கிறிஸ்து மேல அன்பு இல்லாவிட்டால் அவன் சபிக்கப்பட்டவன். இப்ப நம்மலாம் எப்படிப்பட்டவங்க? அவருக்கு மேல அன்பு கூறதுனால நம்ம மேல சாபம் இல்லை, நம்ம மேல என்னதான் இருக்குது? ஆசீர்வாதம் தான் இருக்கு. எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
அதனால்தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து, அது ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறவர்கள் என்று அறிந்து என்ன செய்யுங்க கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். எல்லாரும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க பண்ண போகிறோம். ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் சபிக்கப்பட்டவர். நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போறதுனால மற்றவங்களும் ஆசீர்வதிங்கன்னு சொல்றாரு. யாரையும் என்ன செய்யாதீங்க, சபிக்காதீங்க, திட்டாதீங்க. யாருமே என்ன செய்யுங்க, அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், ரட்சிக்கப்படுவதற்காக தேவையான உதவிகளை செய்வோம், அவருடைய ஆண்டவருக்குள் வழிநடத்துவோம். கர்த்தர் உங்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். ஏன்னா அடுத்த வாரத்துல இருந்து எப்படியாவது 2 கொரிந்தியருக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கிறதுனாலதான் அந்த இது 58 வசனம் இருந்துச்சு 14ஆம் அதிகாரம். அதனால இதை எப்படியா முடிச்சுட்டானா அடுத்த வாரத்துல இருந்து 2 கொரிந்தியருக்கு போய்விடலாங்கிறது தான். இதோட நான் முடிக்கிறேன். இன்னைக்கு ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே பா, இந்த மண்ணான சாயலை உடையவர்களாகி நாங்கள் விண்ணவருடைய சாயலை நாங்கள் அணிந்து கொள்ள போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோவான் நிருபத்திலே எழுதப்பட்டிருப்பது போல அவர் வரும்போது நாமும் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. உமக்கு ஒப்பான ஒரு மறுரூபமாக நாங்கள் மாற்றப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த உலகத்துல பல பாடுகள் கஷ்டங்கள் பட்டாலும் ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு, எங்களுக்கு ஒரு மறுரூபம் உண்டு என்பதனால ஆண்டவரே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் வரும்போது ஆண்டவரே ஒரு நிமிஷத்திலே நாங்கள் ஆண்டவரே மறுரூபம் அடைந்து உமோடு கூட சேரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மண்ணான சாயலில பலவித பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் ஆண்டவரே, பாவத்துக்கு தடுமாறி கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் எங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலே எங்கள் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் எல்லா வெற்றிக்கும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருக்க ஆண்டவரே, எல்லாவற்றிலும் அவரிடத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே வெற்றியை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் கர்த்தாவே. நீர் வரும்போது ஆண்டவரே நாங்கள் மகிழ்ச்சியாக எங்களை ஆண்டவரே உம்மிடத்துல சேரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இன்னும் அநேகரை இந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வர உயிர்த்தெழுதலுக்கு தகுதியுள்ளவர்களாய் மாற்ற எங்களை பலன் தாரும், கிருபை தாரும் கர்த்தாவே. கர்த்தரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.